ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வரமிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் 4 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். பொட்டுக்கடல கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன், அதிகமாக போட வேண்டாம். வெள்ளைப்பூண்டு ஒரு 3 எடுத்து வச்சுக்கிறேன். கருவேப்பிலை நிறையா எடுத்துக்கலாம், கொஞ்சமாக இருந்ததுன்னா நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன், நிறையாவே போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பிலும் நறுக்கி வச்சுக்கிறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வடைச்சட்டியை காய வச்சாச்சு. ஒரு 3 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மிளகா வத்தல் அதிகமாக காரமாக இருந்துருச்சுன்னா அந்த நல்லெண்ணெய் எடுத்துக்கும், நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்காது. அதுக்கு தான். ஏன்னா சில மிளகா வத்தல் காரமாக இருக்கும், சில மிளகா வத்தல் காரம் இருக்காது. அதனால் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிட்டோம்னா காரம் அதிகமாக இருந்தாலும் அது கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். அதுக்கு தான் அது பண்ணுறது. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இப்போ வரமிளகாய் போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த வரமிளகாய் எப்படின்னா கருகிடக்கூடாது, லைட்டாக வெந்தால் போதும். ஒரு மாதிரி அந்த கலர் மட்டும் மாறினா போதும். அந்த வாசம் வந்தால் நல்லது, அவ்வளோதான். மற்றபடி கருக வேண்டாம், ரொம்ப இது பண்ண வேண்டாம். நம்ம என்ன சட்னி அரைக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை பூண்டையும் போட்டுக்கலாம் அதில். அதையுமே லைட்டாக வதக்குனா போதும். அப்புறம் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த தேங்காய் பூ போடுறேன். போட்டு சும்மா இப்படி பெரட்டி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ இது லைட்டாக ஆறின உடனே நம்ம இந்த பொட்டுக்கல்ல இருக்குது பார்த்திங்களா, இதையும் போட்டு சட்னி அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஆறிடுச்சு. ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன். இப்போ இது எல்லாமே நம்ம இதில் ஜாரில் போட்டுக்கலாம். பொட்டுக்கல்லையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ தாளிக்கலாம். வடைச்சட்டி அடுப்பில் வைக்கிறேன். வடைச்சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், இப்போ கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ சட்னி அரைச்சிட்டோம். உங்களுக்கு கெட்டியாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம், இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு சாப்பிட்றதா இருந்தால் வேணால் நம்ம கெட்டியாக வச்சுக்கலாம், அது நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ தாளிச்சிட்டோம், தாளித்து கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், தாளிச்ச இந்த அளவுக்கு நல்லா முருகலாக தாளிச்சிக்கோங்க, அப்போ தான் நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். தாளித்து இதில் இப்படி கொட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான வரமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.